கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸா ஹாரிசான் 5 அதுவும் மொபைலில் விளையாட போகிறோம். ஓகே, போன ஐ திங்க் ஸோ எப்போயோ லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் இந்த ஃபோர்ஸா ஹாரிசான் 5 கேம் ப்ளே போட்டிருப்பேன். அதில் மேரக்க மிஷின் போயிருப்போம். இப்போ நம்ம கீழே வோல்க்ஸ்வாகன் போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் போப்போம். நம்மக்கிட்ட வந்து ஷெவர்லெட் கார் இருக்குது. ஸோ இதை தான் போப்போம். எங்கடா வழி அப்படின்னு பார்த்தோன்னா பின்னாடி போனோம். ஸோ சுற்றி போயிடும். ஏன் பின்னாடி போக சொன்னால் போய் இடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, திரும்பி போயிடும். ஓகே சரிடா இவன் வேறு கத்திகிட்டே இருக்குங்க. இந்த ஆனா திருப்பி போங்க, யூட்டன் ஆச்சு போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க அப்படின்னு. 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, சீக்கிரம் போயிடுவோம். அப்படியே ஓட்டிகிட்டே போயிடுவோம். ஏன்னா ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்குது கைஸ். ஸோ அதனால தான் அப்படியே போயிடும். என்னடா இங்கே வெளில போகிறான், அப்படியே ரோடு போ. ஓகே. ஆக்சுவலாக அந்த காரில் ஆக்சிலரேஷன் கண்ட்ரோல் ரெண்டும் நல்லாயிருக்கு. டாப் ஸ்பீட் தான் வரமாட்டுது. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஏன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் போர்ஸா வீடியோ நிறைய போட. நம்ம ஏன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஷார்ட்கட்லேயே போயிடுவோம். போடு மக்களே, அவ்வளோதான் போயாச்சு. அடப்பாவிகளா, இடிச்சு தள்ளிட்டு எவன்டா நடுகாட்டில் வீடு கட்டினவன் பாலைவனம். எவ்வளோ சூடாக இருக்குது, அங்கே போய் வீடு கட்டி வச்சிடும் லூஸ் பையன். அதுவும் 3 வீடு கைஸ். ஸோ ஓகே, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஆஹா, மரத்தை உடச்சிட்டேன். சாரி டாடே, கத்தாத அப்படின்னு ஸ்டார்ட். சோலோ, ஆமாம் சோலோ தான். ஓ இவ்வளோ இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட்டில் போவோம். நான் பக்கி கொடுத்துட்டானுங்க, என்னன்னு தெரியலையே. ஃபைன் தி ஓச்சோ. ஸோ நம்ம அந்த காரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2.1 மைல்ஸ். அங்கெல்லாம் போக மாட்டேன், ஷார்ட்கட்டில் போகிறேன் பாருடா அப்படின்னு. ஷார்ட்கட்லேயே போகிறேன் நான். ஆக்சிலேஷன் கையெடுக்கல, அப்படியே போகிறேன் ஸ்வீட்டாக ஒரே போடு. மழைலாம் இருக்குது கைஸ். மலை மேலே ஏறி போயிடுவோமா, இல்லை மேலே பின்னாடி சுற்றி போயிடுவோமா? சரி வா பார்ப்போம். நம்ம சுற்றியே போயிடலாம். ரோடுக்கு போயிடுவோமா, இல்லை நம்ம ரோடுக்கு போக தேவையில்ல, அப்படியே போயிடுவோம். எல்லாத்தையும் பிரிஞ்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம். இவனை வேறு கத்தினே இருக்கிறான். ஓகே போவோம், சீக்கிரம் போவோம். 1 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் போல இருக்கேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அப்படியே பாதியில் ரோட்டில் சேர்ந்துட்டேன். டேர்னிங் வருதா? ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா, இல்லை டேர்னிங் போகலாமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். ஸோ அவன் வீட்டு நிலம் தெரியல, அவன் உழுது வச்சிருக்க நிலத்துக்கு மேலே போயிடுங்கிறோம். யூடர்ன் பண்ணுமா? பண்ண முடியாதுடா யூடர்ன்லாம். ஆஹா, செம்ம அடி. ஃப்ரண்ட் டயர் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அடி. ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளம். ஸோ அதனால் சவுண்ட் எதுவும் வரல கைஸ், கேம் சவுண்டு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு அதை ரெட்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த கேம் பிளே மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்தாச்சு நம்ம. ஸோ உள்ள என்ன அது தெரில, இந்த வோல்க்ஸ்வாகன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே விடுங்க. வந்துட்டான். நம்ம அங்கே இருக்கோம். இன்னொரு பொண்ணு ஏதோ வருது. என்னடா இது, பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்கு. இது பார்க்க பழைய பம்பிள் பீ மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது, முன்னாடி தான் பார்க்க டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, பின்னாடி பார்த்தா தரமாக இருக்குது வண்டி. இன்ஜின்லாம் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா ப்ளீஸ் எல்லாத்தையும் பண்ணிடுங்க, ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ எடுத்தாச்சு நம்ம. வண்டி ஓட்டிட்டு நம்ம ஓட்டிட்டு போனோமா? ஓகே புரிஞ்சு போடுறேன் அப்படின்னு. ஓகே, ட்ரக்கை நம்ம தான் ஓட்ட போகிறோம். நல்லா இருந்தாவது ஓட்டியிருப்பேன். என்னடா இது, மழை வேறு பெய்யுது, வழுக்க போது செம்மையாக. அதுவும் வெயிட் வேறு வச்சுட்டு போகிறேன்னா, பின்னாடி வெயிட்டு. ஸோ சும்மா சொல்ல வேணாம், மழை வேறு பெய்யுது, காம்பினேஷன் அடிச்சு தூக்குற மாதிரி வழுக்க போகுது. ஸோ ஓகே போவோம். முடிஞ்சால் நான் ஆஃப்லேயே போயிருக்கலாம், அதாவது எப்படி சொல்கிறது, ஆஃப் ரோடில் உடச்சிட்டே போயிருக்கலாம். ஆனால் அது உடைய மாட்டுது. சரி வாங்க போவோம். இப்படி போயிடலாமா, இல்லை பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் இப்படியே போயிடுவோம் நம்ம. அங்கே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரோட்லேயே நம்ம போயிடுவோம். இவனுங்க வேறு. ஓகே, ரேடியோ வேறு வருது கேஸ். அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் சவுண்டு கேட்காது, அது ரெக்கார்டோட ப்ராப்ளம். அடுத்த பாட்டிலேருந்து மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த பாட்டில் ஒழுங்காக எல்லாத்தையும் ரெடிஃபை பண்ணி போட முடியும். இல்லைனா போட மாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அடுத்த பாட்டு போடுறதுக்கு சொல்கிறேன். அடுத்த பாட்டு போடணுன்னா
மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் பண்ணுறேங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஒரு 1.1 மைல்ஸ் இருக்குது. ஸோ போயிடுவோம். இது வேறு போக மாட்டேது. எவன்டா ரோட்டில் வச்சு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்படிடா போனோம், க்ளோஸ்டு இருக்குது ரோடு, மழை வேறு பெய்யறனால ஒன்றும் தெரில. ஆஹா, அங்கே இருந்ததை உடச்சிட்டோம். டிராக்டரும் உடஞ்சிடுச்சு பாதி டயர்லாம். ஸோ எப்படி போனோம்? ஓ, இது மேலே ஏற்றுறதா? இது போகிற ஸ்பீடுக்கு மேலே ஏறினா கோவிந்தா கோவிந்தா தான். ஸோ நம்ம இங்கேயே உடச்சி ஷார்ட்லேயே போயிடுவோம். இங்கே நம்மளுக்கு மேலே செட் ஆகாது கைஸ் அப்படின்னு. ஸோ ஓகே போவோம். இது வேறு மழை பெய்யுது, மழை காலத்தில். அப்போனா ஃப்ரீ ரூம் பண்ண சொல்லி மழை தண்ணிலாம் இருக்குமோ ரோட்டில், அப்போனா போகவே முடியாது. சரி பார்ப்போம். இந்த இந்த பாட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோரி மோடு, ஒரு ஸ்டோரி மோடு இருப்போம். எங்கடா இருக்குது? ஓகே, ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோரி மோடு வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜம்பிங் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு ஜம்பிங் வீடியோ போட்டுருவோம். அதில் எக்ஸ்ட்ரா 2-3 கார் கிடச்சிதுக்கு. ஸோ அந்த காரையும் சேர்த்து ஒரு 2 காரும் 3 காரும் நினைக்கிறேன். அதை ஜம்ப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரேஸ் போட்டு முடிச்சுப்போம். இதை ரெக்கார்ட் பண்ணவே எனக்கு 1 hour ஆச்சு. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் தான் சுத்தமாக இல்லையா, எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஸோ கஷ்டம்தான். இந்த ஃபோனு வேற சூடு ஆகலை, என்னன்னு தெரில, அதிசயமாக இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் வீடியோ முடிக்க சொல்ல சூடாயிரும். ஸோ பேசிகிட்டே இருக்கு கேப்பில் வந்து இந்த வந்துட்டோம். சாப்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, ஃபைண்டிங் லாஸ்ட் கார் இஸ் மேஜிக் ஸ்டேக். ஓகே, புரிஞ்சு. சம்திங் as brown. ஓகே, ஓ மை ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட். ஓகே. என்னன்னா, நம்ம தொலைஞ்சு போன கார்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம போய் பக்கியில் கண்டுபிடிச்சோம்ல, அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, வெல்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த காரை வந்து என் ஃப்ரெண்டு வந்து நல்லா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரெடி பண்ணட்டும். எப்படி இருக்குன்னு தெரில. சார் என்னடா இது, ட்ராகன்லாம் இருக்கு. ஓ, ஈவெண்ட்ஸா? ஹரிசான் ரிலிம்ஸ். ஓகே, லாம்போகினி இருக்கு, ஷெல்பி இருக்கு. ஓ, ட்ரிஃப்ட் ரேஸு, நார்மல் ரேஸு, சூப்பராக டிஃப்ரெண்ட்டு போடுறானுங்க. டிஃப்ரெண்ட்டு நினைக்கிறேன். ஓ, இங்கே இன்னொன்று. ஓகே, ட்ராக் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன நைட் ரேஸா? நைட்டில் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். இது ட்ராக் ரேஸு நைட். இது நைட்டு. இவ்வளோ இருக்கு. ஓகே, இதான் ஹரிசான் ரிலம்ஸ். ஓகே, ஓகே. இதெல்லாம் இப்போதைக்கே வேணாம்ப்பா, நான் வேறு ஏதாவது ரேஸ் ஓட்டிக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு ரேஸ் இருக்குது, அங்கே போகுமா? இல்லை மேலே ஒரு ப்ளூ கலரில் ரேஸ் இருக்குது, அங்கே போகுமா? எங்கே போகுது? இவனுங்க எதுவும் புதுசாக தரானுங்களே, என்னது கவர் ரேஸஸ். சரி, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் ஹரிசான்லாம். பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ஹாட் வீல்ஸ் பார்க்கு. ஓகே, ஹாட் வீல்ஸ் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் உனக்கு வந்து ரேலி டிரைவிங்கும் இருக்கும். ஓகே, ரேலி அட்வென்ச்சர். ஓகே, ஆஃப் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஹாட் வீல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் பார்ட்டில் இது 2 எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதை முடிக்க வைப்போம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கார் எடுத்திருக்கேன். ஸோ அந்த காரை வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போயிடும். அதுவும் இது போர்ஷ் ட்ரைகனஸ் வந்து, அதாவது இதுக்கு 2 கியர் தான் இருக்கும். அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும், இது ஒரு ஈவி கார், அதாவது எலக்ட்ரிக் கார். ஸோ இதில் சவுண்டே வராது. ஏற்கனவே சவுண்ட் இல்லை, இதிலே சவுண்ட் இல்லை. ஆக்சுவலாக அந்த கிராஃபிக்ஸ் பார்க்க ஆக்சுவலாக தரமாக இருக்குதுங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபுல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன் நான். ஸோ கண்ட்ரோலரில் தான் விளையாடுறேன். கண்ட்ரோலர் இல்லை என்கிட்ட, மொபைல் கண்ட்ரோலர். ஸோ ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நான் 1 வீக் 1.5 வீக்கா 2 வீக்கான்னு தெரில, ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஸோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கேம் வர சொல்ல ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது முடிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு அது சேவே ஆகாமல் திருப்பியும் நான் அது உட்காந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் முடித்தேன். இப்போது இது தேர்ட் பார்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செகண்டை விட தேர்ட் பார்ட்டில் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், நான் ரெக்கார்டர். ஸோ
நான் ஆக்சுவலாக அங்கே மார்க் வச்சேன், இங்கே அப்படியே போயிட்டு அங்கே யூடியூன் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ ஆக்சலரேஷன் எல்லாமே தரமாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் 200 கிட்ட போகுது. 200 மேலே போயிடுச்சு. 27, 28, 29. ஆஹா, யாரா அவன்? ஆக்சுவலாக என்னால் ஸ்பீட் இது நோட் பண்ண முடியாது. நான் டிரைவிங் பண்ண சொல்ல இந்த டைமில் செம்மையாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு சரி நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ட்ரெயினில் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணோம். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்காகவே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்ன ப்ராப்ளம் வேறு தெரில, அது வேறு ரெட்டிஃபை பண்ணோம். ஸோ ஓகே, திருப்பியும் வந்தாச்சு நம்ம. ஸோ சைட்டில் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நோட் பண்ணால் 230 போயிடுச்சு. 230 கரெக்டாக நான் பிரேக் போட சொல்ல 230 அப்படியே திரும்பி போயிடும். யூட்டர்ன் அடிச்சு ரிவர்ஸ்லேயே ட்ரிஃப்ட் ஆகுதுப்பா சுவாமி. ஆக்சுவலாக ஆக்சிலேஷன் செம்மையாக இருக்கனால ட்ரிஃப்ட் ஆகுது. அதுவும் மழை காலத்தில் பாருங்கள், அப்படியே கீழே அப்படியே இந்த சன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரேட் ரேசிங்கில் தரமாக இருக்குது. ஸோ இப்போது செகண்ட் கியர் வந்துடுச்சு. 160, 170. ஓகே, ஜஸ்ட்டு செம்ம ஜஸ்ட்டு 110, 115, 120, 220. ஆடா பாவைகளா, இவ்வளோ போகும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணடா. ஓகே, 240, 242, 250, 250 ஓமான் 250 250 இவேண்டா எடுத்தான் திருவாங்க போகும். 250, 220. ஓகே, 250 ஆக்சுவலாக நம்ம பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு 220 தான் இருக்குது. ஏன்னா போட அதை விட ஸ்ட்ரெயிட்டாக போகிறனால அஜிஜோ அங்கே ஒரு பெண்டு வருது. இவன் வேறு முட்டிட்டான். எவ்வளோ போச்சுன்னு நான் கவுண்ட் பண்ணல. மறக்காமல் 215 நான் பார்த்த வரைக்கும் 250 இருந்துச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா ஜம்ப் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே என்கிட்ட வந்து BMW ஒரு கார் இருக்குது. பேர் என்னன்னு மறந்துட்டேன். ஸோ பேர் என்னன்னு மேலே போடுறேன். ஆக்சுவலாக ஜம்ப் டெஸ்ட் முடிஞ்சோடனே பேர் என்ன செக் பண்ணி மேலே போடுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவல் 5th கியர் டீசல் வண்டி. டீசலோ பெட்ரோலோ? டீசல் தான் நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு தரமாக இருக்குது. மாடிஃபை பண்ணது, அதுவும் ஃபோர்ஸா எடிஷன். ஸோ இதுவே 6th கியரில் 224 நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே 215 ஜம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். 1000 feet, 1687.9 feet. இன்னும் நெக்ஸ்ட் கார் இருக்குது. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண சொல்ல கொடுக்குற காரு. ஸோ இந்த காரு பண்ணல, அதனால் செக் பண்ணலான்னு இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வேறு தூரல் வேறு போடுறது பாருங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பண்ண சொல்ல க்ளீனாக இருந்துச்சு வெதர், ஆனால் குவாலிட்டி க்ளீனாக இல்லை. இது குவாலிட்டி தரமாக இருக்குது. போன டைம் 720 நினைக்கிறேன். இப்போ வந்து 1000 இருக்குது, 1080. ஆக்சுவலாக எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது நான் 1 hour கிட்ட விளையாடி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த கிராஃபிக்ஸ்க்காகவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நானே இந்த வீடியோ 40 வாட்டி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது அந்த அளவு ஸ்பீடு போகல, 256 தான் போச்சு. ஸோ பார்ப்போம். இதை அவ்வளோலாம் வராது. 1000 feet போகுமா? 1117, அதாவது 1117 போச்சு. நெக்ஸ்ட்டு சூப்ரா டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணமா இல்லையா? டெஸ்ட் பண்ணலையா? பண்ணலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து அவ்வளோவா டெஸ்ட் பண்ணல. ஸோ ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அது மெயின். ஸோ 3rd கியரில் 70. ஓகே, 4th கியரில் 96 போச்சு. 5th கியரில் லாஸ்ட் கியர் நினைக்கிறேன். இல்லை, 129 5th கியரில். 6th கியர் தான் லாஸ்ட்டு ஐ திங்க். ஸோ இது அவ்வளோ கூட போகல. 150, 154, 155, 160 தொடுன்னு நினைக்கிறேன் கைஸ். 160 அப்படியே ஒரு 200 போயிரு 170 போடா. 190, 169 போச்சு. 64 நம்ம ஜம்ப் பண்ணோம். ஸோ 1000. ஓகே, இது பரவாயில்ல, ஏன்னா 64 ஜம்ப் பண்ணோம். ஸோ ஓகே, இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் போயிடும். அப்படியே இந்த கார் நேம் வந்து என்னென்னு மேலே போடுறேன். ஆக்சுவலாக அது BMW X5.
அவனே வந்துருச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஓல்டு தான், இருந்தாலும் மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணி இது வந்து ஒரு ஃபோர்ஸா எடிசன். ஸோ அதனால் இது தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தரமாக இருக்கும்னு நினச்சி ஒரு டெஸ்ட் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே வரைக்கும் ஓட்டிகிட்டு போவோமே எப்படி தான் இருக்குது காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது செம்மையாக பாருங்கள், எக்ஸாஸ்ட்டு பாருங்கள், படான்னு சவுண்டு வருது. அப்போ சவுண்டு குவாலிட்டி தரமாக இருந்துச்சு, ஆனால் இந்த வீடியோவில் வரல, அதான் மிஸ் பண்ணுறேன் நான். ஸோ இங்கெல்லாம் பொறுமையாக தான் எடுத்து போகணும், ஏன்னா ஆஃப் ரோடு. ஆஹா, தண்ணியாக இருக்கனால வழுக்கு சேருல. ஸோ போயிடும். ரோடு வந்தால் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ட்ரை பண்ணுவோம், ஏன்னா ரோடில் தரமாக போகும். ஓகே, ரோடுக்கு வந்துட்டோம். ஆனாலும் இது ஆஃப் ரோடில் தான் போவேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் மாரி அங்கே போகுது. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்ததுலேயே இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணோம்ல, இப்போ போர்ஷ் எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்தோம், இது சூப்பராக எடுத்துகிட்டு வந்தோம். அதை விட இந்த கண்ட்ரோல் நிறைய இருந்துச்சு. 9.2ஓ 9.5ஓ நினைக்கிறேன். கண்ட்ரோல் நிறைய இருந்தேன். ஹேண்ட்லிங் ரெண்டு ஒன்று தான், அது அதிகம் இருந்ததுனால இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து அப்படியே போயிடும். இங்கே ஒரு ஸ்ட்ரெச் வருது, இங்கே முடிஞ்சா பாலம் கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, இங்கே ஸ்ட்ரெச் வருதா, அப்படியே ஸ்பீடு எடுத்தா டே என்னடா இப்படி பண்ணுறீங்க. இதுவே ஆஃப் ரோடில் போயிருந்தா நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன் நேற்றுக்கு நான். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சின்ன ஸ்ட்ரெச் வருது, இங்கே ஸ்பீடு ஏற்றி பார்ப்போம். 4th கியர். இந்த சவுண்டே தரமாக இருக்குது கைஸ். ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு ஹைவே இருந்துச்சு, அப்படியே வர வேறு மழை. ஸோ அதனால் பாருங்கள், கீழே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, அதுவும் வழுக்கமாக இருக்குது செம்மையாக. ஸோ கிட்ட வந்துட்டோம், ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது, போயிடுவோம். இது மாத்திரம் 800 யார்ட்ஸ் தான் இருக்குது, 700 யார்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணி ஜெயிக்க பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு ரேஸ் கூட நான் ஜெயித்தது இல்லை ஃபஸ்ட் ப்ளேஸில், ஏன்னா மொபைலில் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ ஜெயிக்க பார்ப்போம். எவன்டாவது வழியில் கோலை ஃபோட்டோ வைக்கிறவன் கரெக்டாக நான் வர சொல்ல மட்டும் போடுறானுங்க, அவ்வளோ பொறாமல் என்னை பற்றி. ஸோ ஓகே, சோலோ போயிடுவோம். மெக்சிகோ எந்த கார் எடுக்கலாம்? ஆக்சுவலாக நான் ஷெவர்லெட் வச்சு போனதும் இல்லை, கார்வேட் வச்சு போனதே இல்லை. ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு போயிடும். ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க ஷெவர்லெட்டு தான், இதில் போகிறோம். ஆக்சுவலாக இது கண்ட்ரோலும் நிறைய இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது ஹேண்டிலிங் எனக்கு கண்ட்ரோலாக வருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஆனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டோம், சர்க்கியூட் வந்துட்டோம். ஓகே, ஸ்டார்ட் ரேஸ். ஓகே, ரேஸ் போவோம். ஓகே, நல்ல பிக்கப் இருக்குது. ஸோ செகண்ட் ப்ளேஸ் வந்தாச்சு. அப்படியே ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்தாச்சு. போங்கடா கிட்டு டீகடா இல்லை டாடா, பிஜிடி தான்டா எப்பயுமே அப்படின்னு. ஓகே, நல்ல கண்ட்ரோல் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இருந்த விட இப்போ ரொம்பவே பெட்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு போயிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் தான் இருக்குது. எவனவா வாய்களா என்னை முன்னாடி விட்டு என்னை பின்னாடி தூக்கி போட்டு, இவன் ஆடியோ லைட்டெல்லாம் பின்னாடி பார்த்தா ஆடி மாதிரி இருக்குது, திடீர்னு முன்னாடி பார்த்தா லேம்போ மாதிரி இருக்குது. இவன் யாருன்னே தெரில, மறக்காமல் பேர் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நம்மளும் அடித்து பிடிச்சி ஃப்ரெண்டில் வந்துட்டோம். ஸோ அவங்க ஒரு டேர்ன் வந்து இப்போவே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். போடா போ, ஆனாலும் நான் தான்டா வருவேன். இடிக்காத. ஓகே நைஸ். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரேசிங் கேம்ஸ்லாம் நிறைய பிடிக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே போவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்கோம், 3 லேப் இருக்குது. ஸோ பார்ப்போம். இது என்னடா இது. சரி ஓகே, ரிவைம் பண்ணி போவோம் கைஸ். ஓகே, ரிவைம் இது போதாது, ஏன்னா ஷார்ட்லேனா ஸ்லோ பண்ண முடியாதுல்ல. இது ஓகே, இப்போ ஷார்ட் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இது ஓகே. இதுவும் இடிச்சு தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வண்டியில் நல்ல பிக்கப் இருக்கனால, ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ஆனால் போதுமான அளவு பிக்கப் இருக்கனால போயிடலாம் நம்ம ஈஸியாகவே. பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த கிராஃபிக்ஸ். அப்பாடா தரமாக இருக்குது. ஸோ மோஷன் பிளர் வேறு கொஞ்சம் தான் இருக்குது, அதாவது மோஷன் பிளர் ஷார்ட்டில் வச்சுருக்கேன் செட்டிங்ஸில் போய். ஸோ ஃபுல்லாக இருந்தால் குவாலிட்டி மாறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன்.
ஸோ ஓகே, இப்போ செகண்ட் லேப் போகுது. ஃபஸ்ட் பொசிஷனில் வேறு இருக்கும். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல்ஸ் இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, அதாவது ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்னால் ரிவைன் பண்ணி கட் பண்ணி போடுவேன். இப்போ அவ்வளோ இல்லை. ஆக்சுவலாக இந்த ரேஸே விளையாடிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேஸ் விளையாடின மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. எப்படி இடிச்சிருப்பேன் அதெல்லாம் யோசித்து பார்க்கவே இப்போ பரவாயில்ல. இங்கெல்லாம் செம்மையாக இடிச்சிருப்பேன் இப்போ இடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே என்னன்னா பார்த்தா சரி ஓகே இடிச்சிட்டேன். இப்போ இங்கே இடிச்சிட்டேன். ரிவைன் இது ஆக்சிலேஷன் கொடுக்குற ஃப்ரெண்டில் போக மாட்டுது, டயர் மாட்டிச்சு. அதனால தான் ரிவைன் பண்ணிட்டேன். ஸோ சரி, 2வது வாட்டி ரிவை பண்ணியிருக்கோம். ஸ்டேஸ் சொல்ல திருப்பி போய் மாட்டிக்கிட்டோம். அட பாவிகளை, என்னடா ட்ராக் இது வளைச்சி வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, இப்போ ஓகே. ஸோ திருப்பியும் ஃபஸ்ட் பொசிஷனில் தான் நம்ம லீட் பண்ணிருக்கோம். இப்படியே தாக்கு வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, ஜெயிச்சிடணும். ஓகே, பாதி வந்துட்டோம். செகண்ட் லேப் முடிய போகுது கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ ஒரு டேர்னிங் வரும். ஆஹா, இடிச்சிருப்பானே, டயர்லாம் நிறைய தெரிக்குது. இந்த டேர்னிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். இதே இடத்துல தான் ஃபஸ்ட் லேப்பில் அவனை ஸ்லோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் போனான். நெக்ஸ்ட் நான் லீடிங் வந்தேன். ஸோ இங்கே இன்னொன்று டேர்னிங் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போவோம். அவனுங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரானுங்க, பின்னாடியே தொத்தின்னு வேறு வரானுங்க. டேய் இருடா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வரானுங்க. ஸோ பார்க்குறவங்க மாதிரி அவன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ Forza Horizon 5 யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலாக. ஸோ செகண்ட் லேப் முடிய போகிறோம். தேர்ட் லேப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, தேர்ட் லேப் மேலே போட்டுருந்துச்சு. ஹரிசான் ரேஸில் ஒன்று தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது மேலே போட்டுருந்துச்சு. ஓகே, நான் முடிக்க சொல்ல ஸ்லோ மோஷன் காட்டுவாங்கள்ல, அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இந்த கார் நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ போன டைம் இந்த மேட்ச்சில் ஐ திங்க் Forza Horizonல ஒன்றும் Forza எடிஷனில் ஒன்று இருக்கும், ஃபார்டு கார். அது என்ன காரு தெரியலையே. ஸோ என்னன்னு தெரிஞ்சால் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த கார் யூஸ் பண்ணி சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்ட்ரோல் சுத்தமாக வரல. என்னென்னு போய் பார்த்தா ஹேண்ட்லிங்கில் இதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அட பாவிங்களா, இதுக்காடா அந்த கார் ஸ்பீடு போகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்போ முடிவு பண்ணேன், ஸ்பீடு செகண்டரி, முதல்ல ஹேண்ட்லிங், நெக்ஸ்ட்டு ஸ்பீடு அதிகமாகிடுச்சுன்னா ஓகே அதை எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக செம்மையாக கண்ட்ரோல் ஆகுது எனக்கு. ஸோ அதனால தான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மேட்ச்சு. ஸோ இடிச்சிட்டேன். ஐயோ யாரும் வரல, வரல. ஓகே, ரிவைன்லாம் பண்ணக்கூடாது. போவோங்க, ஸ்ட்ரெயிட் வே ஸ்பீடு எடுக்கிறேன். 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயின்னு கொய்யால எவனா வந்தாலும் மண்டையை தெரிச்சிடும்டா. ஓகே, ஸ்லோ பண்ணு. முடிக்க போகிறேன் கைஸ். ஓகே, நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. மேலே போட்டுருந்துச்சு அது போட்டிருக்கு அப்பெக்ஸ்னு மேலே போட்டிருக்கு. இதோ மேலே போட்டிருக்கேன் ஹாரிசான் அப்பெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்கோம், அதுவும் பெஸ்ட்டாக முடிச்சிருக்கோம். ஆஹா, ஓகே, எல்லாமே S1 கார். அப்போ நம்மகிட்ட S1 அடா பாவிங்களா, இது நான் பார்க்கவே இல்லையே. பக்கத்தில் பாருங்கள், செகண்டு தேர்டில் லேம்போகினி, தேர்டில் ஒரு பிளாக் நினச்சி பார்க்கல, அதுக்குள்ளே ஸ்கிப்பு. இந்த காரை வச்சு ஃபஸ்ட் பிளேஸை டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஏதாவது பண்ணணுமே, ஒரு ட்ரிஃப்ட்டை போடுவோம். ஓகே, வீல் ஸ்பின் வேறு ஆகுது. ஸோ இடிக்காமல் ஓகே, இங்கே ஒரு ட்ரிஃப்ட்டை போடலாமா, இல்லை வேணாமா? ட்ரிஃப்ட்டு போடுவோம் கைஸ். ஓகே, செம்ம ட்ரிஃப்ட்டு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரிஃப்ட்டு, ஏன்னா இதுவே அதிகம். ஸோ ஆக்சுவலாக கார் சுற்றி பார்ப்போம். கார் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ். அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது சன்னு. ஆஹா, செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கிராஃபிக்ஸ்க்காக மட்டும் தான் இந்த கேம் விளையாடுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ட்ரிஃப்ட்டை போடுவான். செம்மையாக இருக்குது ட்ரிஃப்ட்டு. முதல் ட்ரையோட இது செம்மையாக இருக்குது ட்ரிஃப்ட்டு. நம்ம வீடியோவை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.